ஆனால் அந்த பிஞ்சு வந்தது 100க்கு மேல வந்திருக்கும். ஆனால் காயா பெருத்ததுதான் ஒரு 20 அப்படி வரைக்கும் நாங்க இதெல்லாம் அந்த கட்டெல்லாம் போட்டோம். ஒரு கத்திரிக்காய் சந்தோம் மாமி பாய்ஃப்ரெண்ட் மாமி அதை கழுவி போட்டு காய வச்சு காய வச்சுட்டு சாம்பர்ல கத்திரிக்காய் விதைக்கும் வச்சு எடுத்துட்டாலே அதுல இருந்தே கழுவி வச்சு காய விட்டு நண்பர்களே இதுல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்ப எங்களுக்கு நடந்தது இந்த வாழைக்குல திறக்கேக்குல நண்பர்களே பாருங்க 2 இருந்து 3 வருஷம் தான் இவ்வளவு. மற்றது இதுல நீங்க இலி எடுக்கல எப்பவும் இருக்கும் இந்த பச்சை தன்மை நிக்கும் வருது. இப்ப நீங்க இந்த வெயிலுக்கு தான் இந்த 1 கிலோ வெயிலுக்கு தான் இவ்வளவு குயிக்கா இந்த டைம்ல 6 மாதம் ஜூலை மாசத்துல நீங்க வச்சீங்கன்னு சொன்னா அடுத்த 2 மாதம் 3 மாதம் ஒரு சிலர் இது தப்பு இது பிள்ளை என்று சொல்லி ஒவ்வொரு வருஷமே அப்படியே வந்து கொண்டு இருக்குது. இது விண்டருக்கும் வணக்கம். இன்று நான் ஜெர்மனியில் முன்சர்ல தமிழ் மன்றம் முன்சர் கலை கலாச்சார விளையாட்டு கழகத்தின் தலைவரோட நிக்கிறேன். தலைவர் சுரேஷ் இமானுவேல் சுரேஷ் அவர்களோட நிக்கிறேன். அந்த தமிழ் மன்ற தோட்டத்துக்குள்ளதான் முதல் அவருக்கு வணக்கத்தை சொல்லி கொண்டு தங்குவோம். மீண்டும் உங்களை 26ஆம் ஆண்டு தோட்டத்தில் சந்திக்கிறது மிக்க மிக்க மகிழ்ச்சி. எல்லோரையும் சந்திக்கிறது. இன்றைக்கு எப்படி இருக்கு? இப்ப 6ஆம் மாதம் கடைசியில நிக்கிறோம். 40 கிராட் இன்றைக்கு. இந்த நிலைமையை சொல்லுங்க அன்பர்களுக்கு. இந்த தோட்ட விஷயம் என்ன கவனிக்கணும்? இப்படி வைக்க வரையில என்ன விஷயம் நீங்க ஸ்பெஷலா கவனிச்சிருக்கீங்க? ஸ்பெஷலா கவனிக்கிறேன். நேற்று முன்னாள் முழு ஏதாவது புல்லுகளை எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணி 2 நாள் அவ்வளவுக்கு 35-36 கிராட்ல வந்து அந்த நடுவுக்குள்ள இருக்க புல்லுகள் எல்லாம் பண்ணி பாத்தீங்களா இப்ப வடிவா இருக்கு. என்ன எல்லாம் ஃபுல்லா இருந்தது. என்ன இப்ப ஒரு கண்டும் வச்சு வளர்ந்தோன்னு வருது. சுரைக்காய் வச்சிருக்கிறோம், குறுக்கன் வச்சிருக்கு, சின்ன பெரிய சுரைக்காய், சின்ன சுரைக்காய், மிளகாய் கண்டுகள். கரையில வச்சிருக்கிறது இது வந்து குரீன் கோல் இந்த இருக்கு. கிரீன் கோழி இல்ல, ப்ரோக்கோலி அங்கால வந்து அது மற்ற அங்கால டொமாட்டோ பீட்ரூட் எல்லாம் ஒரு லைன்ல. இதுல வந்து எப்சன் அந்த பச்சை கடலை இந்த லைன். என்னத்துக்காக இப்படி கூட இப்படி நெட்டு சுத்தி வர அடைச்சிருக்கீங்க? இப்படி தோட்டங்கள் வச்சிருக்கிறவங்க அடைக்கிறாங்க. முக்கியமான முயல் மற்ற பறவைகள் மேலால வரும். மற்ற முயல்கள் தாக்கம் இப்ப இது முயல் தாக்கம் குறைவு. நீங்க அடிக்கடி அதால தாக்கம் நிச்சயமாக தாக்கம். மற்றது மேலால முந்தி அடிச்சிருந்தனால் எல்லாம் கலட்டி போட்டு சுரக்காய் படணும்ன்றதுக்காக நெச்ச கலட்டி போட்டு ஓப்பனா போட்டு அதுல முன்னுக்கு 2 அந்த பின்னுக்கு தொங்கு மேல மட்டும் வந்தது சுரக்காய். சுரக்காய் பெரிய சுரக்காய் அதாவது நீட்டு பெரிய பாம்பு இதுல இருக்கிற சின்ன சுரக்காய் முட்டி சுரக்காய். இந்த இருக்கிறது குறுக்கன் இருக்குது. மற்றது இதுல இது வந்து லீட்ஸ் அப்படியே பச்சை மிளகாய் இருக்கு. இது உருளைக்கிழங்கு இந்த லைன் வளர்ச்சிருக்கு. மற்ற அது வந்து அந்த இது புருஷ்டு கடுப்பம் அந்த சின்ன சின்ன அந்த ரடிசன் சொல்றது. மற்றது இங்கால வந்து ஸ்ரீலங்கா பைத்தங்காய். ஸ்ரீலங்கா பைத்தங்காய் முழுக்க இந்த லைன் ஃபுல்லா தான். அது கொடியா தானே வரும். கொடியா வரும். இப்ப வருது. ஏண்டா இப்ப வெயில் அடிச்சபடியா தான் இவ்வளவு கிரியா வந்தது. எல்லாட்டிக்கு எல்லாம் பட்டுக்கிட்டு போற அளவுக்கு இருந்தது குளிர். அப்ப ஒரு கிழமை நல்ல வெயிலுக்கு தான் இவ்வளவு வளர்ந்துருக்கா. மற்றது அதுல பாவக்காய்க்கு அந்த கிண்ணம் ஒரு கோப்பை மாதிரி வச்சிருக்கீங்க. இதுல ஒரு வந்து அங்கே வச்சுக்கோங்க பாவக்காய். என்னத்துக்காக வச்சிருக்கீங்க? அது வந்து ஆரம்பத்தில் நத்தியல் தெரிந்தானே. அதுல உங்களுக்கு அனுபவம் கண்டிருக்கிறீங்களா? அது வச்சா நத்தையில இருந்து பாதுகாக்கப்படுது. அதை வச்சா சில நேரத்துல கம்பி என்ன முட்டுப்பட்டிருந்தா நத்த அதுக்குள்ள உருப்பட்டு உழுக வருது. அப்படி இல்லைன்னா தனியா வச்சோம்னு சொன்னா இந்த பிரச்சனையும் இல்ல. அந்த அதுவும் வந்து பாவக்காய் அந்த அதுல ஒரு கம்பி ஒன்று வச்சிருக்கேன். அதுவும் பட்டு 2ம் திரும்ப வருது. பட்டது என்ன பாரதி தான் தந்தது எனக்கு. சூரியகுமார் அப்ப தந்துதான் கொண்டு வந்து வச்சது. மற்ற இந்த லைன் முழுக்க பச்சை மிளகா போட்டு நானே போட்டு கொண்டு வந்து வச்சிருக்கு. அது பச்சை மிளகாயும் டொமாட்டோ கத்திரிக்காய் காய்ச்சி வந்துட்டு. இது நீங்க விதை போட்டு எடுத்ததா இல்ல கண்டா வாங்கினீங்களா? இதுதான் விதை போட்டது. இது வந்து சுந்தரமா சார்ந்தது. இது வந்து சுந்தரமா சார்ந்தது. இது விதை போட்டா அது நீங்க அடியிலேயே கொப்புகள் எல்லாம் வச்சு சடைக்க விட்டு இருக்கீங்க. இந்த இனமே அப்படித்தான் அங்க வச்சிருக்கிறேன். இலங்கையில இருந்து கொண்டு வச்சது.
இருந்தது என்ன அது இலங்கையில இருந்து பண்ணி வந்த கழுவி அது காய வச்சு கொண்டு போட்டுருக்கேன் 2-3 இடத்துல வச்சிருக்கேன் இப்படித்தான் இருக்குது இப்ப கொஞ்சம் பெறத்தான் அதை நான் இலையெல்லாம் வெட்டணும் இப்ப இலையெல்லாம் வெட்டணும் என்ன டைம் இல்லாத கணக்கு கட்டா இருக்கு அப்ப போட்டு அடர்த்தியா வருது அந்த கத்திரிக்காய் வித்தியாசமா இருக்கு இது சிலோ நினமண்டபடியா நானே இப்ப பாக்குறேன் இப்ப அங்கேயும் கத்திரிக்காய் வச்சிருந்தா வெள்ளை கத்திரிக்காய் வெள்ளரே மற்றது இலங்கை ரிங்கோமலையில இருந்து கொண்டு வந்தேன் போன வருஷம் போனதானே அந்த டைம்ல கொண்டு வந்து மற்றது இதுக்குள்ள இருக்கு பூசணிக்காய் இருக்குது பூசணிக்காய் இப்படியே படர விட்டு இருக்கிறீங்க 3 விதமான பூசணிக்காய் இருக்குது இது ஊரான் ஊர் மற்றது துருக்கி காட்டு இது மற்றது எங்களோட ஊர் இது பச்சை பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் வெங்காயம் எல்லாம் வந்து வெங்காயம் 15 நாளைக்கு கூட 15 ஒரு மாதம் கூட ஓகே வெங்காயம் புடுங்க முடியாது அந்த பூக்கள் எல்லாம் முறிச்சிருக்கிறீங்களா அந்த பூக்கள் இப்ப வந்து 1-2 வந்து முறிச்சு எடுத்திருக்கு இது அந்த பம்பா வெங்காயம் தானே இவங்க பெருசு பெருசு வெள்ளை வெங்காயம் சிவப்பு மஞ்சள் வெங்காயம் எல்லாம் வச்சிருக்கு மற்றது இதுல இந்த தக்காளி எல்லாம் இந்த இல சுருங்குதல்லோ இதுக்கு என்ன காரணம் வெயில் கூடிட்டுது வெயில் கூட வெயில் கூடினோட தண்ணி தன்மை குறைவு அப்ப இன்றைக்கு வந்து விடியதான் அடிக்கிறது என்ன காலம்பரம் இதுல செட் பண்ணிட்டு போறது அந்த செட் பண்ணி தூரத்து தான் அடிக்கிறது கிட்டக்குள்ள மெட்டது வேண்டி பாவிக்கணும் கிட்ட தூரம் அடிக்கும் அந்த ரவுண்டா அடிக்கும் அது தூரத்து தான் பிடிக்குதோ கிட்ட பிடிக்குது நாங்க சொல்றதுக்கு சின்ன இதா அரேஞ்ச் பண்ணலாம் தூரத்து போகாம கிட்ட இதுக்கும் தண்டலாம் இதுல 2-3 இது இருக்குது இந்த இதுல அமர்த்தினா நாங்கள் விடலாம் தான் பாத்தீங்களா ஓண்டுந்தா இது மேல எங்க வாங்கி நீங்கள் இது வந்து நான் நீங்க பவுமார்க்ல வேணேன் கனாலம் வேண்டி இந்த பாத்தீங்களா இந்த 5 செட் இந்த இடத்துல ஒன்று இருக்கு இதுல விட்டா நாங்கள் அடிக்கும் செட் பண்ணி விடலாம் எந்த அளவுல இந்த இடத்துக்கு கொண்டு விடணும் எந்த இது வேணுமெண்டு இப்ப இதுல இருக்குது இப்ப நாங்கள் இதை விட்டோம்டா கிட்ட அடிக்கும் குறிப்பிட்ட தூரத்துக்கு அடிக்கும் அப்படி தூரத்துக்கு கிட்ட செட் பண்ணி விடுறது ஓகே இது என்ன உயரத்துல வச்சிருந்தா நல்லம் உயரத்தை வைக்க மாட்டேன் என்ன உயரம் அடிச்சு வச்சா கொஞ்சம் பாப்போம் நாளைக்கு வந்து செய்யணுமோ இது பெலப்பமா நீங்க போட்டிருக்கிறீங்க அந்த கொடி இதுகளுக்கு சுரக்க போன முறை நண்பர்களே இங்க எத்தனை சுரக்க வந்திருக்கும் போன முறை ஒரு 15 அந்த பெரிய அளவுல 5 கிலோ ஆனால் அந்த பிஞ்சு வந்தது 100க்கு மேல வந்திருக்கும் ஆனால் காயா பெருத்ததுதான் ஒரு 20 அப்படி வரும் என்ன இருந்த மற்றது இதெல்லாம் படருது இது பூசணிக்காய் நினைக்கிறேன் குறுக்கன் தான் போட்டு நான் ஆனா இந்த முறை பூசணிக்காய் விட்டு பாப்போம் மேல ட்ரை பண்றேன் ஏன்னா அங்கால வச்சுட்டு தானே இந்த முறை பூசணிக்காய் இருக்க மேல விட்டு பாப்பேன் என்ன நடக்கும் இதுல தாங்குதோண்டு இந்த கொடி இனங்கள் எல்லாம் நண்பர்களே பாருங்க பாவக்காயோ சுரக்காயோ அந்த நத்தைகள் கடிச்சு அதை ஏன்னு சொன்னால் இப்படியான பூசணிக்காய் சுரக்காயிலியல் நல்ல பிஞ்சிலியா இருக்கிறது நத்தைக்கு விருப்பமானது சுரக்காய் வந்து பூத்துட்டு சின்ன பூத்து இந்த ஒன்று காஞ்சிட்டு காய் ஒன்று காய் ஒன்று வரும் அதுல வருது வேலைக்கு வர்ற இது அந்த காயல் வரைக்கும் நாங்க இதெல்லாம் அந்த கட்டெல்லாம் வெட்டுவோம் தேவையில்லாத கட்டுல வெட்டி போட ஒன்று படர விட்டோம்டா கூட வரும் என்ன மேல வர விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டு வைக்க விடணும் என்ன கட்டு வைக்க விடுவோம் இந்த இது வந்து பாவக்காய் இது பட்டு திரும்ப வருது என்ன பட்டு நல்ல இதா வருது இன்னொரு அன்பரும் சொல்லி இருந்தார் நாங்கள் வேலைக்கு பாவல் வச்சோம் ஆனா கூடுதலா எல்லாம் பட்டுட்டு தண்டு கவலைப்பட்டுச்சுனா இந்த இருக்கு இதெல்லாம் ஊர்க்கத்தரிக்காய் இதெல்லாம் அந்த அது இது எல்லாம் கொண்டு இப்ப நான் இலங்கையில இருந்து போட்டு அந்த வச்ச கண்டிக்க அது ஊர்ல எங்க வித வாங்கி கொண்டு வந்த நீங்களா ஒரு கத்திரிக்காய் அழுகின கத்திரிக்காய் சந்தவோ மாமி இந்த பாய் ஃப்ரெண்ட் மாமி அதை கழுவி போட்டு காய வச்சு பேக் பண்ணி கொண்டு போட்டா வந்துட்டு என்ன எல்லாம் வந்து அதுல எல்லாம் இருக்குது கூடுதல் இந்த அதுல இருக்குது அந்த அங்கேயும் வச்சிருக்கேன் அங்காலையும் வச்சிருக்கேன் இல்ல அதான் நிறைய அன்பர்களுக்கு விதி எங்க எடுக்கிறது விதி எங்க எடுக்கிறதுன்ற கேள்வி இருக்கும் இப்ப சுரேஷ் அவர்கள் சொன்னதை கவனிச்சிருப்பீங்க ஊருக்கு போன இடத்துல அந்த அழுகின கத்தரிக்காய காய விட்டு கொண்டு வந்து கழுவணும் நல்லா கழுவி போட்டு காய விடணும் காய வைக்கணும் கழுவி தனித்தனியா வரும் என்ன காய வச்சாதான் நல்லா சில பேர் சொல்றது சாம்பல பிரட்டினா நல்ல மனம் கிரியண்டு வருமா என்ன சாம்பல் பிரட்டினா ஓமா சரி என்ன கழுவி போட்டு காய வச்சுட்டு சாம்பல்ல பிரட்டணும் கத்திரிக்காய் விதைக்கும் இல்ல விதைக்கும் நல்ல மட்டும் சாம்பல பிரட்டிட்டு வைக்கிறது காஞ்ச தன்மையா வச்சிருக்கிறது இதுல பாத்துனா காட்டுறாங்க அப்படி என்ன டைம் பழகுறாங்க ஒரு கற்றுக்கொண்டு எல்லா விஷயத்தையும் நாங்க சில முயற்சி செய்யறது நாங்கள் இப்ப ஒண்ணு மாத்திக்கொண்டு இந்த முறை பரவாயில்ல பூசணிக்காய் மூண்டிதான் பூசணிக்காய் வந்து அங்க சுக்கினி அதுக்கு வந்திருக்கு புடுங்கியாச்சு சுக்கினி இது வந்து இந்த இனிப்பு நீங்க சுக்கினி புடுங்குற அளவுக்கு வந்துட்டு எப்ப வச்ச நீங்கள் இப்ப கிட்டத்தட்ட ஒரு மாதம்
ஒரு மாதத்துல அந்த வெயிலுக்கு பக்கம் ஆயிடுச்சு. இங்க கூட நல்ல வெயில். இது எனக்கு ஒரு சுந்தர மாசம் வந்து அந்த பழம் உண்டு, அந்த இது அந்த மரம், இது என்ன சொல்றது, பசமில அடுத்த மஞ்சள் பழமா சின்ன ரெண்டு அங்காளி மெட்டீரியலும் கொடுத்து இதுவும் இதை போட்டு தான் கொண்டு வந்து நட்டது தக்காளி. வெளியால பண்ண உள்ளுக்கு இடம் இல்ல, இதுக்குள்ள வச்சாச்சு. இந்த முறை கூடின வெக்கையா இருக்கிறபடினால உங்களுக்கு மரம் செடி கொடிகள்ல என்ன வித்தியாசம் தெரியுது? 2 கிழமையா கடும் வெக்க, அதோடயதான் இன்றைக்கு எல்லாம் செழிச்சு போயிருக்கு, செழிச்சு வளர்ந்து. இல்லைன்னு சொன்னா முதல் எத்தனை மாதம் 2 மாதம் ஆச்சு வச்சு இந்த 1 கிழமை 2 கிழமைக்கெல்லாம் இந்த கத்திரிக்காய் எல்லாம் வைக்க ஊர் கத்திரி இதெல்லாம் வச்ச இந்த கத்திரிக்காய் எல்லாம் இலங்கையில கொண்டதான் இந்த 1 கிழமை வெயிலாம் பக்கண்டு வருது இல்லைன்னா வச்சு கன நாள் அசையவே இல்லை. இந்த இதெல்லாம் பழுதா போயிருந்தது. என்ன போஞ்சியா பைத்தியா? இது பைத்த போஞ்சியில பைத்த சிவப்பு கொட்டை இருக்க அந்த இந்த உழவு இது கொடியா நீளமா வளருமா? எனக்கு இது முதல் முறை வச்சது, இனிதான் தெரியும் உயரமா மேல மற்றதுக்கு நீங்கள் மற்றதுக்கு கொடியெல்லாம் பிடிச்சு ஒழுங்கு பண்ணி விட்டுட்டீங்க. அதுக்கு வந்து இது வந்து சப்பட்ட போனன் இதெல்லாம் கட்டி விட்டு இந்த பாத்தீங்களா சப்பட்டை என்று சொல்றது அந்த சின்ன அவரையா இல்ல இங்க ஸ்டங்கன் போனா? ஸ்டங்கன் இல்ல, சின்ன அவரை, அந்த சின்ன அவரை ஊர்ல அந்த எங்கட ஏசியன் அவரை என்ன அதே இது இங்க வச்சிருக்கீங்க. இது குறுக்கன், என்ன இதெல்லாம் குறுக்கன். இப்ப எல்லாம் இப்படியே எல்லாம் செய்து விட சரியா வரும். இது கூர்க்கன் நீங்க கண்டா வாங்கினீங்களா அல்லது விதை போட்டீங்களா? இந்த முறை என்ன குறுக்கன் வேண்டிய எல்லாம் விதை போட்டு தான் உருவாக்கி. இப்போ என்ன போன முறை விதை வாங்கின விதையோ இல்ல போன முறைக்க இல்லாம எல்லாம் களி வச்ச விதை, என்ன களி வச்ச விதை. அதாவது ஒரு முறை வச்சு எடுத்துட்டாலே அதுல இருந்தே கழுவி வச்சு காய விட்டு எடுத்தா அதுக்கு சாம்பல் பிரட்டினீங்களா? இல்ல சாம்பல் கிடைக்கல, அதுக்கு மினக்கடையில காய விட்டு எல்லாம் வருது. ஆனா கூர்க்கன் நிறைய காய் வரும், என்ன வர்றது. இந்த வெயில் நிக்க தான் நல்ல ஒரு விளைச்சல் வைக்கும். எல்லாம் என்ன ஆளும் வெயில் போனா ஐயோ நிக்கல, அது குறிப்பிட்ட இதுக்கு வந்ததுன்னு சொன்னா நிச்சயமாக நல்ல இது வரும். உண்மையிலேயே ஆரம்பத்துல இருந்த தோட்டத்தை விட இப்ப எத்தனை வருஷம் சுரேஷ்? இது கிட்டத்தட்ட நாங்கள் இந்த இது வந்து 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆகுது. ஆனா நிறைய முன்னேற்றம் இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னா கற்றுக்கொண்டு தோட்ட அமைப்பு மற்றது அந்த நேரத்துக்கு தடிகள் கொடிகள் இதன்னு சொன்னால் நம்ம எத்தனையோ எவ்வளவு வெட்டினது டொமாட்டோ என்ன எல்லாம் அடியாலாம் வளர்ந்தா பிரியோசனம் இல்லையா? என்ன வெட்டி தான் இப்ப திரும்ப வெட்டணும் பார்த்துட்டு ஒன்று காத்து பிடிக்க வேணும், மற்றது நிறைய காயம் வரும். என்ன அப்ப நாங்க இலைய விட்டோம்னா இலைக்கு தானே போகுது சத்து முழுக்க. உண்மைதான். அதனால மற்றது உங்களோட வாழை இந்த முறை பொத்தி அந்த மாதிரி வந்திருக்கு. இப்ப எங்களுக்கு இப்ப 3 வாழை குட்டி போயிட்டுது. 3 போட்டுதா? அது பெருசா நிக்குது. இது அதை விட அங்க நிக்கிற 3 பெருசு, இதை விட அது பெருசு. அதுவும் காய்க்கல காலத்தால இது வேலைக்கும். சில இதுதான் முதல் டெண்டா, இது லேட்டா வந்து உயரமா வருது பசல ஓடி. இப்ப இந்த 3 இப்ப இந்த முறை கொஞ்சம் பெருக்கும் இல்லையா? வெயில் இந்த வெயில் அடிக்க மாட்டா பெருக்கும் என்ன கொஞ்சம் மொத்தமா வந்திருக்கு. அன்பர்களே, இதுலதான் நான் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்ப எங்களுக்கு நடந்தது இந்த வாழைக்குல திறக்கேக்குல பொத்தியோட 5, 6, 7 சீப்பண்டு வந்துட்டுது. நாங்க பொத்தி நேரத்துக்கே வெட்டி அது அந்த மாதிரி வரவர்த்து சாப்பிட்டா உண்மையிலேயே அதுக்கு தங்க சொல்லோட நன்றி சொல்லணும். அந்த சீப்பை விட்டம் இது பச்சையா இப்படி இருந்தபடினாலே, ஆனா இலை இல்ல. இப்ப இலை இல்லைன்றபடியா என்ன செய்தோம், சரி பாப்பம் பெருத்து கொண்டு வரதுன்ட்டு இவ்வளவுல வந்தது. இப்ப இந்த 2 கிழமை வெயில் இருக்கு, அப்படியே காஞ்சு அப்படியே சக்கையா போச்சு. ஏன்னு சொன்னா அந்த இலை பாதுகாப்பு இல்ல, அதுல பாதுகாப்பு இல்லாதபடியா. அப்ப நீங்களும் அந்த இலை இல்லை என்று சொல்லி சொன்னால் அந்த வாழை காய பெருக்க விடுறதுல பிரயோசனம் இல்லைன்றத முதலாவது தடவை தான் எனக்கு அது. அப்ப அதை நான் இந்த அனுபவத்துல கற்றுக்கொண்டேன். நான் முதலே எடுத்திருந்தா அந்த காய ஏதாவது பிரயோசனப்படுத்தி இருக்கலாம். இப்ப பிரயோசனம் இது அத்திப்பழம் பிரான்ஸ்ல இருந்து கொண்டு வந்து வச்சேன். போன வருஷம் நல்லபடியா வந்தது வச்ச, போன வருஷம் தான் கொண்டு வந்து வச்சேன். இந்த வருஷம் இல வேற எங்கட நத்தை இருக்கல்லோ துண்டுகள் தானே, இந்த 1 கிழமை வெயிலுக்கு தான் இது துளிச்சிருக்கு. இப்ப ஆனா இனி வந்துடும். இந்த
இதெல்லாம் கடிச்சு திண்டு இங்க வரங்க இப்பயும் கடிக்குது கடிச்சுக்கிட்டு பல வரப்படையில இல்லாட்டி இன்றைக்கும் சளிச்சு அந்த மாதிரி இருந்திருக்கு ஏன்னா நத்த விடுது இல்ல இதே இப்ப இங்கால இப்ப குறைவுதானே நத்த முந்தைய மாதிரி இல்ல இப்ப வெக்கைக்கு நல்ல குறைவு வெக்கைக்கு குறைவு அதாவது மழை வந்து தேங்கினாதான் என்ன சொன்னா நாம பின்னத்துல தண்ணி அடிக்கிறத விட காலம்பரை அடிச்சா நல்லமா ஏன்னு சொன்னா பக்கத்துக்காரங்க சொன்னா ஈரழிப்பு தன்மை தான் நத்த ஆட்டோமேட்டிக்கா வருமா உள்ளுக்கு பின்னேறதுக்கு அப்ப காலம்பரை நான் காலம்பரை தான் செட் பண்ணி விட்டுருக்கேன் இதுக்கு அந்த உள்ளுக்கு இருக்குலாம் காலம்பரையில 6 மணில இருந்து 3/4 மணி தான் செட் பண்ணி டென்ட்டுக்கும் கடுமையான இடம் இருக்கப்படாது சரியில்லாண்டபடியா எல்லாத்துக்கும் ஃபுல்லாக்கு செய்யறது இல்ல தண்ணி உண்மைதான் நல்ல விஷயம் இப்ப இதுல கேட்டிருப்பீங்க நத்த இதுக்குமே கனவேர் பிரச்சனை நீங்கள் இந்த புல்லு வளர்க்குற இடம் இப்படி என்று சொன்னா ஈரமும் சேர்ந்தா கூடின நத்த வரும் அப்ப அதுக்கு நீங்க முதல் முறையா வந்து ஜூட் வந்தது கிண்டி விடும் சொல்லி கிண்டி விட்டுருக்கேன்னு தண்ணி இதுக்குள்ள விட்டா இன்னும் பாலை வந்து இன்னும் செழிப்பா வரும் எனக்கு கூட தண்ணி விட்டா என்ன நாங்கள நடுவுல விடுறானே மழை பெஞ்சாலும் அதுக்குள்ள நிக்கும் அப்ப புல்ல அப்படியே அதுக்கு கொட்டினா அந்த பசல கிடைக்கும் தண்ணி பேந்து நாங்கள் நவம்பர் மாசம் குளிர் வரைக்கும் இது ஃபுல்லா புல்லுல வெட்டி போட்டு ரெண்ட மூல்ட போட்டு கொம்பஸ போட்டு விட்டா சரி சரி அதுக்கு போல மூடிடும் போகாது உள்ளுக்குள்ள அது நல்ல ஒரு ஐடியா தான் மற்றது உங்களுக்கு பொன்னாங்காணி முடிக்க வருதுன்னு சொல்லி பார்த்து கொண்டிருந்தோம் அதே முருகா பாப்போம் அதோட நாங்கள் அந்த பிரியாணியில அதுவும் இவ்வளவு செழிப்பா இருக்கு நீங்க எவ்வளவு நாள் வச்சு மற்றது அது இப்ப நான் பிரான்ஸ்ல இருந்து கொண்டு ஒரு அடி கண்டில கொண்டு வச்சேன் இந்த பிரியாணியில எத்தனை வருஷம் இந்த கண்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும் அன்பர்களே பாருங்க 2 இருந்து 3 வருஷம் தான் எவ்வளவு மற்றது இதுல நீங்க இலி எடுக்கல எப்பவும் இப்படி கட் பண்ணி விட்டா கெட்டுகள் நிறைய வச்சு வரும் மற்றது இதுல நீங்க என்னத்துக்காக நீங்க இது பாவிக்கிறீங்க இதே டீயல் போட்டு குடிக்கிறதா அல்லது எது அறிஞ்சு இது உருவாக்குறீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நாங்கள் இது வந்து கரைக்கு பாவிக்கலாம் பிரியாணி பாவிக்கிறது மற்றது இந்த கொசுகள் வராம காய விட்டு அந்த இலி எடுத்து இடிக்கலாம் இடிச்சா அந்த வீட்டுக்குள்ள வச்சு அந்த மாதத்துக்கு வராது மற்றது டீ குடிக்கிறதுன்னு சொல்லி கேள்விப்படையில நான் அதை பற்றி கேள்விப்படையில அவருக்கா பார்க்கணும் டீ குடிக்கிறது நான் கேள்விப்படையில மற்றது அதை பற்றியே நிறைய ஆராய உண்மையில இருக்கு இந்த எவ்வளவு தூரம் இந்த பிரியாணிலேயே வளர்த்திருக்குது மற்றது இதுல என்னன்னா விண்டருக்கும் இந்த பச்சை தன்மை நிக்கும் அப்படியே ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க விண்டருக்கும் எடுக்கலாம் சமருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் உங்களோட வீடு வழியா பச்சையா நிக்கணும் மரமா செழிப்பா தெரியணும் என்றால் இப்படி நீங்க மற்றது இது கண்டாயா இல்ல தடியில உருவாக்கலாமா இது வந்து நாங்கள் விதை விழும் கொட்டை இருக்குது இதுலயா அந்த விதை தான் எல்லா இடத்திலும் முளைக்கும் என்ன அதையும் பட்டி கூட நீங்க 2-3 பேர் கொடுத்தலாம் வேற முளைக்கும் என்ன இல்ல நான் குவாட்சியனுக்கு போன போது அந்த கொட்டு அதாவது சின்ன காயில இருந்துதான் அப்படியே இவ்வளவு வந்ததுதான் சும்மா பேப்பர்ல சுத்தி போட்டு பேக்ல வச்சு கொண்டு வந்து உருவாக்கினாங்க மற்றது சுரேஷ் கீரை கண்ட பார்க்க போறோம் முதல் முறையாவது இது வசந்தம் தான் அந்த இந்த இது போட்டிருக்கிறோம் இந்த கீரை நோம்பு நல்லா வந்திருக்கு கொஞ்சம் தான் போட்டிருக்கு இன்னும் டைம் இருக்கு புடுங்குறதுக்கு கொஞ்சம் பெருசா வந்திருக்கு மற்றபடி எல்லாம் வருது இப்ப நீங்க இந்த வெயிலுக்கு தான் இந்த 1 கிலோமீட்டர் வெயிலுக்கு தான் இவ்வளவு குயிக்கா வந்திருக்கு வருது இதுக்குள்ள எல்லாம் நீங்க தண்ணி வச்சிருக்கோம் அது பாவிக்கிறோம் பத்தாத நேரத்துக்கு இது அப்படியே ரெண்டுவீங்க மற்ற வாழைக்குட்டி இப்படியே போன வருஷம் உருவாக்கினா கொண்டு இதுல என்ன மாதம் வைக்கணும் அன்பர்களுக்கு ஒருக்கா ஜூன் மாதம் முடிவுல வச்சேன் இந்த டைம்ல வச்சா உங்களுக்கு 2 மாதம் இந்த பொக்கைக்கு ஓகே வைக்கணும் நீங்க வைக்கணும் எங்க அங்க குளிருக்கு வச்சிருந்தா அந்த அழுகி போயிடும் என்ன அந்த இதுதானே வேறு உண்டாது அப்ப நான் போன முறை 2 தரம் அங்க ஒண்ணு இதுல வச்சு பழுதா போய் திரும்ப 2 தரம் வச்சுதான் 1 தப்பி 3 பழுதா போயிட்டு அப்ப நாங்க வச்சுக்கிற டைம் பிரச்சனை அப்ப 1 மீட்டரு கிட்ட வளர்ந்த வாழைக்குட்டி வைக்கிற இங்கத்தே நிலைமைக்கு ஊர்ல இந்த அளவு வாழைக்குட்டி தான் வைக்கிறது அப்ப ஓகே அங்க வைக்கிறதுக்கு அப்ப இந்த டைம்ல 6 மாதம் ஜூலை மாசத்துல நீங்க வச்சீங்கன்னு சொன்னா அடுத்த 2 மாதம் 3 மாதம் வைக்கையில வந்துடும் அதுக்கப்புறம் அழியாது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஊரிலே வாழை எந்த உயரத்துக்கு நிக்குதோ அதே இதுலதான் இதுல எத்தனை ஒரு 3-4 வாழை குலை போட்டு எல்லாம் எடுத்தாச்சு இப்ப கிட்டத்தட்ட 4-5-6 வாழை அதே அடியில தான் இப்ப ஒரு அடி வச்சு 4-5 வாழை குலையோடு போன முறையே கிட்டத்தட்ட 4 குலை போட்டது 2 வாழை கொடுத்தாங்க கல்யாண வீட்டுக்கு ஒன்று முதல் குலை போட்டது ஒன்று லேட் அது அப்புறம் 4
இதுக்கான போடுற பசல சுரேஷ் அவர்கள் தனியா வெட்டுற புல்லுகள் மட்டும்தான் புல்லுகளை மட்டும்தான் வச்சு கொடுத்து இப்படியே போட்டு போட்டு குவிச்சு பாருங்க இப்படியே அதை உக்கி பசலையாயே வந்திருக்கு. நீங்களும் பயப்படாம போடலாம். மெட்டது இந்த பொன்னாங்காணி பாக்குறோம். இங்க இன்றைக்குமே வந்த இடத்துல எல்லாருமே புடுங்கி பேக்கில 3ஆம் முறை ஆஞ்சோண்டு போயினோம் 2ஆம் முறை. இது ஒரு சிலர் இது தப்பு இது பிள்ளைன்னு சொல்லி நம்ம இந்த உள்ளுக்குள்ள குழா மாதிரி இருக்கப்படாதாம் என்று சொல்லி நீங்கள் அதை எடுக்க வேணாம். வேணும்னு சொன்னா நீங்கள் இது வந்து சின்னல புடுங்கணும். இப்ப நாங்கள் சில இதுல புடுங்க இல்லைன்னு சொன்னா அது முத்தும் என்ன குழாய் மாதிரி. அப்ப எங்களுக்கு அதை தேவையில்லை. எங்களுக்கு இலை இருந்தா காண மாட்டோம். இலையா கிள்ளி எடுத்தா நீங்க அதை பட்டி போட்டு இலையை எடுத்துட்டு இல்லாட்டி நீங்க அதோட வேரோட பெரும் அந்த பெரிய குழாய் மாதிரி இருக்கு என்ன அந்த வேரை நட்டு விட்டீங்கன்னா நீங்க ஒரு வெறும் ஆட்டோமேட்டிக்கா இதுவும் ஒருக்கா நட்டது ஒவ்வொரு வருஷமே அப்படியே வந்து கொண்டு இருக்குது. இது விண்டருக்கு நீங்க இதுக்கு மேல மண்ணால போட்டு விட்டோம்னா அப்படியே மறைஞ்சிடும். திரும்ப மூடி அப்படியே இந்த மாதம் என்ன இதை கனதரம் புடுங்கி முறிக்க வந்து கொண்டே இருக்கு. நீங்கள் எவ்வளவு அரும்பு முறிக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு இப்ப இன்றைக்குமே 2-3 பேக் எல்லாம் முறிச்சு எடுத்தாச்சு. மற்றது இங்கால கத்தரி எல்லாம் நட்டு இருக்கிறார். மற்றது அதோட அந்த மஞ்சள் பழம் அது எனக்கு வேற இல்லை. அது தக்காளி இனத்தை சேர்ந்து தக்காளி தான் கூடைக்குள்ள இருக்கிறது மாதிரி இருக்கும். அதுக்குள்ள இருக்க தக்காளி கண்டு இதை போட்டு கொண்டு வச்சிருக்கு. பாப்பம் இந்த முறை அதை காய்ச்சி வரையக்குள்ள நான் உங்களுக்கு காட்டுவேன் எப்படி லேட் நார்மலா இது வெள்ளனை போட்டுருவோம். பிப்ரவரி மாசம் போட்டு வச்சுதான் நடுவோம். அப்ப ஜேமகார மாதிரி செலுத்தி நாங்கள் கொண்டே ஏப்ரல் மாதமோ மேயா இருக்கணும் போட்டு வந்து இப்ப வச்சு நீ நவம்பருக்குள்ள அது வந்து சளிச்சு வளர்ந்துடும். என்ன அந்த காய் வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கும், மஞ்சள்ல இருக்கும். கச்சல் அது சரியா கச்சல் சாப்பிட்டு பார்த்தது அது ஒரேஞ்சில வரணும். ஒரேஞ்சில வரதான் டேஸ்ட். ஆனா மருத்துவ குணம் கொண்டது விலையான பொருள் சரியான விலை அது வேண்டிய இல்லாது. இப்படி நாங்க பல இதுகள்ல பாத்துருக்கிறோம். என்ன இதை பற்றி விளங்கப்படுத்திருக்காங்க. நேரே ஜெர்மன் பொம்பளையோட காய்ச்சலையும் அவன் விளங்கப்படுத்தினா மற்றது இந்த கீவி எண்டேக்குலதான் இன்னொரு ஆக்கள் கேட்டுச்சுன்னா அதுல 2 தானே நட வேணும். நீங்கள் ஒன்று நட்டுட்டு மற்றதை வேற சும்மா ஒரு தடி உண்டாக்கினீங்களா உண்டாக்கி அப்படி இருக்கு அப்படியே நிக்குது. ஆனா அது வளராமலே இது காய் வந்துட்டது. இது வளரையில இது மற்ற முதல் வச்சது இதுக்கு ஒன்று தேவைன்னா அந்த முன் வீட்டுல போய் வெட்டி கொண்டு வச்சது அது இந்த வருஷம் தான் துளிச்சிருக்கு. மற்றது இந்த கிவி வந்து போன முறையும் நல்ல காய் இருந்தது. அது சாப்பிட்டு நான் போயிட்டு சின்ன கிவி இது சின்ன சைஸ். ஏன்னா நான் போன முறை நவம்பர் மாதம் பாக்க காயாத்தான் கிடந்தது. அப்படியே பழுதா போயிட்டு அதை பார்த்து நேரத்துக்கு புடுங்கி எடுத்துட வேணும். முடிங்க கொண்டு போயிட்டு வச்சுக்கணும். வேணும் சொன்னா இல்லைன்னு சொன்னா அது அழுகி போயிடுச்சு. நான் பிஞ்ச பக்கம் அழுகி போயிடுச்சு. இந்த முறை எங்கட இதுவும் நல்லா இருக்கு வந்திருக்கு. என்ன சொல்றது நாங்களும் ஒரு இனம் வச்சிருக்கிறோம். இப்ப 2வது இனம் நாங்கள் நட வேணும். எனவே நான் சுரேஷ் அவர்கள்ட்ட தான் கேட்க போறேன். இதுல பிறகு ஒரு வெட்டி கொண்டு போய் வச்சு நாங்க உருவாக்கிட்டால் சரி. 2ம் வித்தியாசமானதா இருந்தா சரி. ஒரே இதுல நீங்க 2 இதண்டோணுமெண்டா நீங்க வீட்டை வச்சிருக்கிறதுலயே வெட்டி இன்னொன்றை நடாம இன்னொரு இடத்துல இருந்தா அதை வெட்டி கட்டி நடலாம். முந்திரிய கண்டுக்கு அதுக்கு சோடி தேவை இல்ல. அதுக்கு தண்டவாளத்துல தடியை நட்டு விட்டேன். இந்த முறைதான் பார்க்க சந்தோஷமா இருக்குது. நிறைய காய்கள் வந்திருக்கு. பிஞ்சுகள் இந்த முறை நிறைய காய்களும் மற்ற இந்த முறை என்ன சொன்ன தேவையில்லாத கெட்டுகள் எல்லாம் வெட்டப்பட்டிருக்கு. தோட்டத்துக்காக இல்ல என்ன மேல போய்கொண்டிருக்கு தானே அதுவும் திரும்ப வந்து வெட்டணும். வெட்டினா அந்த சத்து முழுதும் இந்த காய்க்கு வரும். இல்லையா படந்து கொண்டு போவோம். என்ன காய் பெருக்கும். காய் பெருக்கும். அது இந்த முறை வெட்டி கணக்க வெட்டி நான் வெட்ட வருது. என்ன நிறைய காய்கள் வந்திருக்கு. பாப்போம் அன்பர்களே. இப்ப இதுவரையில நாங்க பார்த்திருக்கோம். மற்றது தக்காளி கண்டு இதுக்குள்ள கூட்டுக்குள்ள வச்சிருக்குது. அதே நாங்க குறுகிய நேரத்துல டக்கண்டு பாக்குறோம் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள நாங்கள் பாக்குறோம். தக்காளி செட் பண்ணி வச்சிருக்கு. 2 இருக்கு. உள்ளுக்கையும் வெளியால போறதும் காலம்பர 6 மணில இருந்து 1 மணி நேரம் செட் பண்ணி இருக்கு. டென்ட்டுக்கு மாடிக்கணும். நல்ல வெயில் தானே. வெயில் குறைச்சிருக்கணும். இப்ப அன்றைக்கு ஒரு இதுல பார்த்தேன் நான் டிவில காயல் காய்க்க நீங்க தண்ணியை குறைய விடணுமா. ஏன்னு சொன்னா அப்படி கூட தண்ணி விட்டா மரம் உயரத்துக்கு வளர்ந்துட்டு போயிருமா. காய்க்குள்ள ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு விஷயத்த கண்டதான் பார்த்தனா அப்படியே இதுக்குள்ள கொஞ்சம் குறைச்சி விட்டுருக்கு. இன்றைக்கு தண்ணியும் காணையில இது வந்து எங்கட இதுதான் என்ன சாமான் சுரக்காயா கூர்க்கன். இந்த கூட்டுக்குள்ள வைக்கிற கூர்க்கன் நல்லா காய்க்குமா வெளியில வைக்கிறது நல்லா காய்க்குமா. கூட்டுக்குள்ள வைக்கிறா என்ன பொறுத்தவரை இது பெரிய குறுக்கன்.
வெளியில வச்சிருக்கு இந்த முறை வருது பாப்போம். வெளியில வைக்கிற சின்ன குறுக்க நல்லா காய், சின்ன கூர்க்கன், இஞ்சத்தே கூர்க்கன். இது மற்றது இந்த இதுக்குள்ள சுரேஷ் அவர்கள் சொல்லி இருந்தார், அதாவது பூ வரைக்குள்ள இது ஒரு அளவுக்கு அதிகமா தண்ணி விடக்கூடாது. ஒரே ஒரு மரம் தான் போயிட்டு வச்சது அள்ளியில, மற்றதெல்லாம் நாங்கள் உருவாக்கி தான் வச்சிருக்கு. இது இங்க பத்திட்டா இது வந்து பச்சை மிளகா விடுவது இல்ல, நத்த விடுவது இல்ல. அந்த குருத்தை கடிச்சிட்டால் பிறகு எழும்பாது கண்டுகள். நான் இந்த குருத்தை வெட்டி விட்டான் கட்டு வைக்கிறது. இது பார்த்தா இங்க எல்லாம் கடிச்சு கொண்டு இருக்கும், பிரச்சனை. அன்பர்களே, நீங்கள் இதுவரையில இந்த தமிழ் மன்றத்தின், அதாவது சுரேஷ் அவர்கள்ட்ட இந்த தோட்டத்தை பார்த்திருக்கிறீர்கள். இதுல உங்களுக்கு என்ன பிரயோஜனம் கிடைச்சிருக்குது, ஏதாவது கேள்விகள் இருக்கான்றத நீங்க எழுதினால் எங்களுக்கு விளங்கும். ஏதாவது உங்களுக்கு கேள்விகளுக்கு தேவைப்பட்ட நாங்க அதுக்கு ஒரு காணொளி தயாரிப்போம். இப்போ ஒரு மரம் ஒன்று வருது, என்ன சொல்லுங்க? அவகாடோவா? எஸ், நானும் உருவாக்கி வச்சிருக்கிறேன். நான் வீட்டையும் ஒன்று வச்சுக்கிறேன், இங்கேயும் வச்சிருக்கு. நடவணும் பலியால அவகாடோ இங்க வந்திருக்கு. எனக்கு பெருசா வீட்டை கொஞ்சம் பெருசா நிலையில எல்லாம் வச்சுட்டு இது இதுக்குள்ள வந்து வெளியில நடலாமா? வெளியில அவகாடோ நடவணும், பட் விண்டருக்கு பாதுகாப்போம். முதல் வைக்க போறோம், வச்சு பாப்போம். அதேதான் நானும் செய்ய போறேன். வீட்டுக்குள்ள வச்சுட்டு இவ்வளவு இதன் இருக்குது, வீட்டுக்குள்ள வச்சுட்டு 2வது வருஷம் வெளியில நடப்பேன். இந்த அத்திமரம் கூட நீங்க பாத்திருப்பீங்க, எங்கட வீட்டு அத்திமரம் காட்டியிருப்பேன். இப்ப இந்த வருஷம் 2வது வருஷம், முதல் வருஷமே காய்ச்சது, 2வது வருஷம் எவ்வளவு பெரிய மரமா இருக்கிறத உங்களுக்கு அதில் இந்த அடுத்த காணொலியில பாப்பீங்க. இத்தோட இந்த காணொலியை சுரேஷ் முடிச்சு கொள்ளுவோம். மிக்க நன்றி, சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். நாங்கள் இன்னும் காய்களை புடுங்க சந்திப்போம். அதுதான் இன்னும் வளர்ச்சி, அது அந்த விளைச்சல் பிறகு எப்படி எப்படி எங்களுக்கு கிடைச்சிருக்குது என்று சொல்லி. மற்றது இதுலயே அந்த மண், எந்த மண் நீங்க கூடுதலா பாவிச்சீங்கன்றத சுருக்கமா சொல்லிக்கொண்டு. மண்ணெண்ணெய் இதுக்குள்ள இந்த மண் நான் போன வருஷம் நவம்பர் மாதம் குதிரை சாணம் எல்லாம் கொண்டு போட்டு மண்ணை திருப்பி விட்டு மிஸ் பண்ணது. மற்றது கோழி இது கொண்டு போயிட்டது, என்ன கோழி எச்சம் கொண்டு கலந்துதான் வச்சது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அந்த கோழியும் அது பியோ, என்ன பியோல போய் வேண்டி பவுமாக்கில் கொண்டு தான் கலந்து வச்சிருக்கோம். வருது பாப்போம். இந்த முதல் முறையா அந்த கனகாலத்துக்கு பிறகு குதிரை பசலை கொண்டு போட்டு அந்த சாணம் பைக்கோல் எல்லாம் போட்டு கிண்டி வச்சிருக்கு. இந்த வருஷம் ஒரு செய்யணும், பார்க்கவே தெரியுது நல்லா வரதான். அடிக்க அத்தி வேற சரியா இருந்தாண்டு அன்பர்களே பார்த்திருப்பீங்க. இந்த இயற்கை பசலேண்ட வேலை செய்யுதுன்றது எங்களுக்கு பயிர்களை பார்க்கல உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கின்றேன். மிக்க நன்றி அன்பர்களே. நன்றி, உங்களை அனைவருக்கும் மீண்டும் சந்திப்போம். ஓகே, நன்றி, மிக்க நன்றி.